கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாயிருக்க வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நமது ஊழியங்களுக்கு கொடுத்து தாங்குங்கள். நம்முடைய கிராம ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள், இன்னுமாக கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 7ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம வாழ்நாளிலே பண்ண மாட்டோம். ஒரு விஷயம் மோசே ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை மன்னிப்பீரானால் மன்னியும். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை மன்னிக்காமல் இருப்பீர் என்று சொன்னால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னார். மோசே பாவம் செய்யல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்ச ஜனங்களை மன்னிக்கலைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுனார். யோசித்து பாருங்க, எவ்வளவு அன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மோசே வைத்திருந்தால் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார். எவ்வளவு தேவனிடத்துல நெருக்கமான உறவு இருந்தால் இப்படி ஒரு உரிமையான ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம அப்படிலாம் ஜெபிக்கிறோமா? நான் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணேன். எப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு தம்பி குடிகாரனா, குடித்து வெறித்து அவன் கல்லீரல்லாம் கெட்டு போன சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். டாக்டர்ஸ் சொல்கிறாங்க பிழைக்க மாட்டான், கொண்டு போயிருங்க. அவங்க அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ணீர் ஒடிக்கிறார். அந்த நேரத்தில் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர் என்பதற்கு அடையாளமா அவனை குணமாக்கும். நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கீர்களா, அப்போ அவனை குணமாக்கும். என் நிமித்தம் அவனை குணமாக்கும்னு ஒரு ஜெபம் பண்ணேன். பழிச்சிட்டாங்க. அப்படிதான் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே தாவீது பண்ற ஜெபத்தை பாருங்க. என்ன ஜெபம் பண்றார்? முந்தின வசனத்துல பாருங்களேன். என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், நான் யாருக்காவது தீமை செஞ்சிருந்தா, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தா, பிசாசு சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடிப்பானா, அதை கீழே தள்ளி மிதிப்பானா, என் மகிமையை தாழ்த்தி போடுவானா. அப்ப எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பு நான் தீமை செய்யாமல் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த இடத்துல தாவீது உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க 5 வருஷ விசுவாசியா, 10 வருஷ விசுவாசியா, இல்ல 3 தலைமுறை விசுவாசியா எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவ சமூகத்துல சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னோட சமாதானமா இருந்தவனை நான் துன்பப்படுத்தினதில்லை, என்னை நம்பி வந்தவனை நான் கொள்ளையிட்டதில்லை, யாரையும் நான் ஏமாத்தினதில்லை, என்னால் யாரும் பாதிக்கப்படலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலன்னா, அப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஏதோ நானும் கோயிலுக்கு போனேன், நானும் ஜெபம் பண்ணேன், நானும் பைபிள் வாசித்தேன்னு வாழாம தேவனுக்குள் சாட்சியாக வாழுங்க. இந்த நாட்களில் உள்ள விசுவாசிகள் பாருங்களேன். அன்னைக்கு ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வாரேன். அவங்க அம்மா ஒரு வாலிபு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர், ஜோமனே மாட்டிக்கா பிரதர், எனக்கு கீழ்ப்படியவே மாட்டிக்கா பிரதர், எதிர்த்து பேசுகிறா பிரதர், ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கங்க. அப்போ அந்த தங்கச்சியை பார்த்து, நல்லா இருக்கியாம்மான்னு. எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. எங்கள் அம்மா உங்ககிட்ட அட்வைஸ் பண்ண கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்கிட்ட பேசுகிறது வேஸ்ட். எடுத்த உடனே அந்த பொண்ணு அப்படி சொல்லி முடிச்சிட்டா. யோசித்து பாருங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட எந்த ஊழியக்காரன் பேச முடியும்? ஆனால் அங்கே தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் உமக்கு முன்பு உத்தமமாய் வாழலைன்னா என் சத்துரு என்னை தொடர்ந்து பிடிக்கட்டுங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலத்தில் வாழ்கிற விசுவாசிகள், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும், எனக்கும் மற்றவங்களுக்கு இடையில எந்த ஒட்டு உறவு தேவையில்லைங்கிறான். என்னை குறித்து நீ பார்க்காத, என்னை குறித்து நீ பேசாத, என்னை குறித்து பேச உனக்கு யார் உரிமை தந்தா? இப்படி தான் இந்த கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால்
தாவீது சாட்சியாய் வாழ்ந்தார்னு பார்க்கும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க உத்தமமாய் வாழணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல வாழ்த்துறேன். கொஞ்சம் போராடுங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் காத்துருங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். ஏன் நீர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னீர் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டோம். நாங்களும் தாவீதை போல உமக்கு முன்பு உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.